பிணை கைதிகள் விடுதலை செய்வதற்கு எப்பொழுதுமே ஹமாஸ் தடையாக இருந்ததில்லை. ஆனால் மற்ற கோரிக்கைகளை முழுமைப்படுத்த பின்புதான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு காலை வெளியான அந்த தகவலில் பிணை கைதிகளை உடனடியாக விடுதலை செய்வதற்கு அவர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். மற்ற விஷயங்களை பின்னால் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டதாக தெரியவில்லை. மற்ற விடயங்களில் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே பிணை கைதிகள் விடுதலைக்கு பின்பு போர் மௌனியாக்கப்படக்கூடிய சூழல் இருக்கும் என்ற பலஸ்தீன காசா போராளிகளுக்கு சர்வதேசத்தில் சில ஆளுமைகள் ஒரு சரியான ஆலோசனைகளை வழங்கியிருக்கலாம் என்று நாம் எண்ணுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதையும் இங்கே பார்க்கிறோம். இப்போ இதற்கு இடையில இது இன்றைக்கு காலை நிலை. இதற்கு இடையில ஹவுதிகள் அமெரிக்காவினுடைய 20 பாயிண்ட்டை அப்துல் மலிக் அல் ஹவுதி இந்த திட்டம் யூத ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கார். யாரு? அப்துல் மலிக் அல் ஹவுதி. இது ட்ரம்புடைய திட்டமே. ட்ரம்போட திட்டம் என்பது பலஸ்தீனத்தை முழுமையாக எராடிகேட் பண்ணுறது அப்படித்தான் என்றும் நேற்று அவர் டெலிவிஷன் ஸ்பீச்சில் அல் ஹவுதி அப்துல் மலிக் அல் ஹவுதி தெரிவித்தார்.